7ஆம் இடத்துல வந்து புத பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு சாதகமாக இருக்கா சார்? 2 பேருக்கும் பிரச்சனை வருங்க. செவ்வாய் வீட்டில் புதன். அப்போ 2 பேருக்கும் வந்து பிரச்சனைகள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். இப்போது இந்த விஷயம் வந்து கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து நாலேஜபிளாக, எனக்கு ஈக்குவலண்ட்டாக நீ நாலேஜபிளாக இருக்கியா, இந்த ஈகோ கிளாஷ் இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய தன்மை, சார் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கான்னா நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம். பக்தி மிக்க கணவன், பக்தி மிக்க ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு கணவனோ மனைவியோ வர்றாங்க, இல்லை ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளே சாதகமாக வருவதற்குண்டான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சார், 2 பேருக்கு பிரச்சனை வருங்க. குடும்பத்தின் மூலமாகவே, பேச்சின் மூலமாகவே, வருமானத்தின் மூலமாகவே ஒரு பிரச்சனை வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா? இருக்குது. இல்லைன்னா மனைவிக்கு ஒரு தீராத ஏதாவது ஒரு நோய் வந்துடக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மனைவியோ கணவனோ வருது, அலையன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணவனாக இருந்தாலும் சரி மனைவி, அந்த அலையன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கட்டாகக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். சார் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், ரொம்ப ஃபேவரபுளாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமானா? இருக்கும். சரிங்க, அவங்க வந்து நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமாக இருந்தால் கூட இது கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடியவர்கள் தான் அவங்க. ஆனால் உங்களுக்கு ஒத்து வந்துடுவாங்களா? உங்களுக்கு ஒத்து வருவாங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிற அமைப்பு, இந்த இடத்துல ராகு கேது தோஷம் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. நம்ம ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அப்போ ராகு கேது தோஷங்கள் இந்த இடத்துல வரும்போது சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம்.